أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானுவ தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, லொஹருக்கு பின்னால் நடந்த குர்ஆன் தரிசனுடைய அந்த அமர்விலே நமது ஆன்மாவை அலங்கரிக்கக்கூடிய ஒரு 4 வழிமுறைகளிலே 2 வழிமுறைகளை நாம் பார்த்தோம். தௌபா என்று சொல்லப்படக்கூடிய இறைவனிடம் உளப்பூர்வமான முறையினிலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியது முதல் வழிமுறை. அடுத்து 2வதாக அன்றாடம் நாம் நம்முடைய செயல்பாடுகளை சுய பரிசோதனை செய்யக்கூடிய முஹாசபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த 2 வழிமுறை சம்பந்தமான விளக்கங்களை அந்த பகல் அமர்விலே நம்ம பார்த்தோம். இந்த இரவு நேரத்திலே 3வது மற்றும் 4வது வழிமுறைகளை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆன்மா பாவமான காரியங்களிலே தீமையான விஷயங்களிலே போய்விடாமல், அவ்வாறு போய் அலங்கோலப்பட்டு விடாமல் இருப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய 3வது வழிமுறை என்னவென்று சொன்னால், முஜாஹதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. முஜாஹதா என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும், மனப்போராட்டம். இஸ்லாத்திலே 2 வகையான ஜிஹாது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜிஹாதுல் அக்பர், இன்னொன்று ஜிஹாதுல் அஸ்கர். அதாவது சின்ன ஜிஹாது, பெரிய ஜிஹாது. இந்த சின்ன ஜிஹாதுங்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில் போய் எதிரிகளோட போராடக்கூடிய அந்த ஜிஹாதுக்கு ஜிஹாதுல் அஸ்கர் என்பதாக சொல்வார்கள். ஆனால் நம்முடைய மனதோடு நாம் போராடக்கூடிய, அதாவது ஒரு நன்மை தீமை குறுக்கிடக்கூடிய காலகட்டத்திலே எதை செய்வது என்கிற ஒரு மனப்போராட்டம் வருகிற சமயத்தில் அந்த மனத்தோடு போராடி நன்மையை செய்வதற்கு நாம் முயற்சிக்கிறோமா இல்லையா, அந்ததுக்குத்தான் ஜிஹாதுல் அக்பர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வழியை ஏதோ நான் சுயமாக சொல்லவில்லை. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபினிலே 29வது அத்தியாயம் 69வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்: வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், யார் நம்முடைய வழியிலே போராடுகிறார்களோ, ஜிஹாது செய்கிறார்களோ, அவர்களுக்கு நாம நேரான வழியை நம்ம காட்டுவோம். ஒரு நல்ல வழியை நம்ம என்ன செய்வோம்? நம்ம காட்டுவோம். வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அந்த அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வசனத்தினால ஜாஹதுன்னு சொல்லியிருக்குதா இல்லையா? அந்த ஜாஹது அப்படிங்கிறது வந்து எதிரிகளோடு போய் செய்யக்கூடிய அந்த ஜிஹாதை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த ஜிஹாது கடமையாவதற்கு முன்பதாகவே இறங்கிய வசனம் தான் இந்த வசனம். அப்ப இதுல எதை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால், நம்முடைய மனதோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அவ்வாறு யார் போராடி அந்த நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு நேரான வழியை நம்ம காட்டுவோம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். சாதாரணமாக இந்த உலகத்தினால நம்ம பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரிகள் அப்படிங்கிற வகையில பார்த்தீங்கன்னா எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல? துன்யாவில் எத்தனை விதமான எதிரிகள் இருக்கிறாங்க? யாராவது நீங்க பகிர்ந்துக்கங்க. ஏன்னா இது இரவு நேரம், நானே பேசிக்கிட்டேன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். நீங்களும் என்ன செய்யணும்? நம்மளோட சேர்ந்து கலந்துரையாடணும். இந்த உலகத்துல ஒரு மனிதர், பொதுவாக மனிதர்களுக்கு பல்வேறு விதமான எதிரிகள் இருக்கிறாங்க. எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க? முதல்ல எத்தனை எதிரிகள், அப்புறம் வந்து தனித்தனியா சொல்லுங்க. எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க? 3 வகையான எதிரிகள் நமக்கு இருக்கிறார். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நம்ம சொல்லி காட்டுறோம். 3 வகையான எதிரிகள் இருக்கிறார்கள். முதல்ல, நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களிலே நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். இருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த மனிதர்கள்ல எதிரிகள் இருக்கிறாங்க. 2வது, நம்ம காக்கா சொன்ன மாதிரி ஷைத்தான் ஒரு எதிரி. இன்னொரு மிக முக்கியமான ஒரு எதிரி இருக்கு. அது யாரு? நஃப்ஸி என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய மனசு இருக்குதா இல்லையா? இது மிக மோசமான எதிரி. இந்த 3 எதிரிகள்ல ரொம்ப மோசமான எதிரி யாருன்னு சொன்னா இந்த நஃப்ஸை தான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மனசு வந்து, நஃப்ஸு வந்து நன்மையின் பக்கம் வந்து ஏறிட்டு பார்க்கவே செய்யாது. எப்போதுமே ஏறிட்டு பார்க்கக்கூடிய வகையில் அல்லாஹ் வைக்கவே இல்லை. தீமையின் பக்கம் தான் என்ன செய்யும்? அது சாயக்கூடியதாக என்ன செய்யும்? இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வரலாற்றில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸை வந்து பாவத்துல போகாத அளவுக்கு நான் தூய்மைப்படுத்த என்னால முடியல. என்னால என்ன செய்ய முடியல? இந்த வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த ஜலீஹாவோட நடந்த அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கட்டத்துல என்னுடைய நஃப்ஸை என்னால கட்டுப்படுத்த முடியல. இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமாக இந்த நஃப்ஸ் இருக்குதா இல்லையா, இது வந்து தீமையத்தான் அது தூண்டும். தீமை செய்யணும் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம என்ன செய்யும்? தூண்டும். இல்லா இருந்தாலும் கூட மா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு கிருபை செஞ்சிட்டான். அந்த இடத்துல, அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டான்? எனக்கு வந்து கிருபை செஞ்சிட்டான். இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், நான் அந்த தடுமாறின சமயத்தினால இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்னை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், என் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருந்தான் என்று யார் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மிகச்சிறந்த இறை தூதராக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறது? ஒரு விஷயத்தை பதிவு செய்து காட்டுகிறது. ஆக இந்த மனசு வந்து ஒரு குரங்குன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. எந்த நேரத்திலையும் எங்க பாயும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. நல்லா தான் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருப்பா, செஞ்சுக்கிட்டு இருப்பா, திடீர்னு ஷைத்தா வேலை என்ன செய்வோம்? நம்ம பார்ப்போம். அந்த வகையில தான் அல்லாஹ் இணைஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். இதனால தான் பூசரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு அழகான ஒரு கவிதையை பாடியிருக்கிறார். வஹாலிஃபின் நஃப்ஸ வஷைத்தான வஅஸிஹிமா, நீங்க வந்து இந்த உலகத்துல வாழுகிற சமயத்தினால ஷைத்தானுக்கு மாறு செய்யுங்க, உங்களுடைய நஃப்ஸுக்கு மாறு செய்யுங்க. ஷைத்தான் எதெல்லாம் சொல்றானோ, எதையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அழகாக்கி காட்டுறானோ அதெல்லாம் நீங்க நம்பிராதீங்க. இதே மாதிரி உங்களுடைய நஃப்ஸ் இருக்குதா இல்லையா, அந்த நஃப்ஸ் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க கேட்டுறாதீங்க, அதுக்கு மாறு செய்யுங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வயின்ஹுமா மஹலா கன்னுசுக ஃபத்தஹிமி,
அந்த நஃப்ஸ் உங்களுக்கு நல்லதை போதிச்சாலும் கூட அதுல சந்தேகப்படுங்க. ஏன்னா அதுல ஏதாவது ஒரு தீமை அல்ல அந்த நஃப்ஸும் ஷைத்தான் நினைஞ்சிருப்பான் வச்சிருப்பான். அப்படிங்கிற வகையில ஒரு அற்புதமான ஒரு கவிதை நினைஞ்சிருக்கிறாரு பூசரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் என்ன செய்கிறார் சொல்லி காட்டிருக்கிறார். ஆக அந்த அடிப்படையில முதல் கட்டமாக நாம தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த மனக்கட்டுப்பாடு இருந்தால்தான் நம்முடைய ஆன்மாவை நாம் என்ன செய்ய முடியும், சுத்தப்படுத்த முடியும். மனசு வந்துங்க நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கணுமே தவிர நாம அந்த மனசினுடைய கட்டுப்பாட்டுல போய்விடக்கூடாது. இதுக்கு என்னுடைய ஹஸரத் அவர்கள் வந்து ஒரு அழகான ஒரு நகைச்சுவையா ஒரு செய்தியை சொல்லி காட்டுவாங்க. என்ன செய்தியை சொல்லி காட்டுவாங்கன்னா, ஒருத்தன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இங்க இருந்து என்ன செய்றாரு ஆறுமுகன் அறிக்கை எங்கேயாவது என்ன செய்றாரு ஒரு டவுன் பஸ்ல போறான். அப்படி போற சமயத்தினால 10 ரூபா டிக்கெட்டு. ஆனா இவர் எவ்வளவு கொடுக்குறாரு, 200 ரூபாயை கொடுக்குறாரு. கொடுத்தா என்ன கண்டக்டர் என்ன செய்வாரு, 10 ரூபா டிக்கெட்டுக்கு 200 ரூபாயை கொடுக்குறியப்பா, நீ இறங்கி அந்த இடத்துல இறங்கி வந்து நீ மாத்தி கொடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஆறுமுகன் ஸ்டாப் வருது. இறங்கி என்ன செய்றாரு பாக்குறாரு. பக்கத்துல பார்த்தா ஒரு லாலா கடை இருக்குது, ஒரு ஸ்வீட் கடை என்ன செய்யுது இருக்குது. அங்க போய் 200 ரூபாயை கொடுத்தா டக்குன்னு உடனே வந்து அவன் சில்லறையை கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும். என்ன பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குற சமயத்தினால அழகான முறையில் திருநெல்வேலி அல்வா அங்கே என்ன செய்யுது இருக்குது. இவர் ஏற்கனவே சுகர் பேஷண்ட், யாரு இந்த போனாலும் சுகர் பேஷண்ட். ஆனா அதை பார்த்த உடனே ஒரு 50 அல்வாவை நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மனசு சொல்லுது. வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்ச காசை கொடுத்துட்றாரு. இது ஏதோ ஒரு நேரத்துல நடந்தது போச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாம எந்தெந்த நேரத்துல எல்லாம் இந்த மாதிரி அந்த கண்டக்டரோட இந்த போராட்டம் நடக்குதோ அந்த மாதிரியான நேரத்துல எல்லாம் அங்க இறங்குறது, இந்த லாலா கடைக்கு போறது, காரத்தை கூட வாங்குறது இல்லை, எதை வாங்குறது, இந்த மாதிரி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்றது, அந்த அல்வாவை வாங்கி சாப்பிட்றது. அப்படியே ஒரு பெரிய பழக்கமா அப்படியே அதுக்கு வந்து இதாகிட்டாரு. எந்த அளவுக்கு சொன்னா, அப்படி பஸ்ல போற சமயத்துல அந்த லாலா கடை தெரிஞ்சிச்சுன்னா இவர் அந்த கடையை பார்ப்பாரு, அந்த கடை இவரை பார்க்கும், அந்த கடையில இருக்கக்கூடிய அல்வா என்ன செய்யும் இவரை பார்க்கும். நான் அல்வா அல்லவா உள்ளே தள்ளவா அப்படிங்கிற மாதிரி அதை என்ன செய்யும், ஒரு மானசீகமான முறையில் ஒரு கூப்பாடை போடும். இப்படியே கூப்பாடை போட்டு 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 கடைசியில் என்ன ஆயிருது, அந்த அல்வாவுக்கு அடிமையாயிட்டார். முதல்ல வந்து இவர் அல்வாவை சாப்பிட்டாரு, இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா அல்வா இவரை சாப்பிட்டுருச்சு. ஆக இந்த வகையில இந்த உலகத்துல நிறைய விஷயத்துல வந்து நாம இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கிறோம். இந்த அல்வாங்கிறது நான் சொல்லப்பட்ட அந்த அல்வாங்கிறது ஒரு சின்ன குறியீடு தான். நம்முடைய வாழ்க்கையில இந்த அல்வா ரூபத்துல பல விஷயங்கள் வரும். ஒரு ஆண்களுக்கு ஒரு அழகிய பெண் உருவத்துல என்ன செய்யும் அது வரும். இதே போல பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மாப்பிள்ளை வகைய ஆணுடைய உருவத்துல என்ன செய்யும் அது வரும். இவன் வந்து அல்வா, அந்த அல்வா வந்து வெறும் குறியீடு தான். ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் ஷைத்தான் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு பலகீனத்தை வச்சிருக்கிறான். அந்த பலகீனத்தை வச்சு என்ன செய்வான், அவன் இது பண்றதுக்கு பார்ப்பான். சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஸ்கி பிராந்தி வடிவத்துல வரும், சில நேரத்தினால வட்டி அப்படிங்கிற வழியில உருவத்துல வரும், வரதட்சணைங்கிற ரூபத்துல என்ன செய்யும் வரும். இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சிலருக்கு வந்து கட்சி ரூபத்துல வருவாங்க, கட்சிக்கு அடிமையா அரசியல்வாதிக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இயக்கத்துக்கு அடிமையா இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் இந்த உலகத்துல என்ன செய்யறோம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன், அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பலான வெப்சைட் வழியாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வரும். அப்ப அந்த மாதிரியான கட்டத்துல எல்லாம் நாம அதுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது. அந்த மனசு வந்து நமக்குத்தான் கட்டுப்பட வேண்டுமே ஒழிய அந்த மனசனுடைய கட்டுப்பாட்டுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, போய் விடக்கூடாது. இன்னைக்கு சாதாரணமாக தாய்மார்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுடைய தொந்தரவு கொடுக்காம என்ன செய்றாங்க, அந்த சாப்பாட்டு நேரத்தில் ஸ்மார்ட் போனை கையில கொடுத்துட்றாங்க. என்ன ஆயிருது, அதுக்கு அடிமையாயிருது. ஒரு மூமின் வந்து யாருக்கு அப்துல்லாவாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு தான் அடிமையா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகளை பூரா எதுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க தாய்மார்கள் சகோதரிகள், முதல்ல கொடுத்துட்டு நம்ம முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சாதாரணமா கொடுக்குறாங்க. அப்புறம் கொடுத்து கடைசியில் என்ன ஆயுதுன்னு சொன்னா அதுல இருந்து பிரிச்சு எடுக்க முடியல, அவங்களால சிரமப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான வகையில மனசுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்ப இந்த மனசுக்கு அடிமையாகாமல் அதோடு போராடி வெல்வதற்கு நாம என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்விக்கு வந்து குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நம்ம பார்க்கிற சமயத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அற்புதமான ஒரு வழியை நமக்கு சொல்லி காட்டிருக்கிறான். என்ன வழின்னு சொன்னா, அதாவது இரும்பு வந்து தண்ணியில போடுற சமயத்தினால துரு பிடிக்கிற மாதிரி
நம்முடைய மனசு என்ன செய்யுமா, அவ்வப்போது துருப்பிடித்து விடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அந்த துருவை எடுக்கிறதுக்கு என்ன வழி, அந்த மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய இதய துருவை எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயத்தை தான் சொல்றாங்க. ஒன்னு என்ன செய்யறாங்க, திக்ருல் மௌத் வ திலாவத்துல் குர்ஆன். நீங்க மௌத்த அதிகமாக நினைச்சு பாருங்க. நிறைய நம்ம என்ன செய்யறோம், நம்ம இந்த டிவி இதுல பாக்குற விஷயங்கள் பூரா அந்த சந்தோஷமாக குடிக்கக்கூடிய காமெடியான விஷயங்களை தான் அதிகமாக பார்க்கிறோம். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பார்க்க சொல்றாங்கன்னா, நீங்க மௌத்த நினைச்சு பாருங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகரிபுக்கு முன்னாடி ஒரு திடீர்னு ஒரு வீடியோ வருது. உம்ராவில் இருக்கக்கூடிய நோன்பு வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய பெண்மணி அந்த நிலையில அப்படியே மௌத்தாகக்கூடிய அந்த காட்சி அப்படியே நம்முடைய வீடியோவுக்கு வருது, வாட்ஸ்அப்புக்கு என்ன செய்யுது வருது. அப்படி பார்க்குற சமயத்தில் என்ன செய்யணும், ஏதோ ஒரு ஊர்ல ஒரு உலகத்துல நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடாம இந்த நிலைமை நமக்கும் வரும். இந்த நிலைமை என்ன செய்யும், நமக்கு வரும். அந்த வர்றதுக்கு முன்னாடி நாம தப்பு பண்ணாம அல்லாஹ்வுக்கு அடிபட்ட ஒரு அடிமையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு என்ன செய்யணும், நம்ம இடத்துல வரணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டமாக மூத்த நினைச்சு பாருங்க. ரெண்டாவது திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை நீங்க அதிகமாக ஓதுங்க. குர்ஆன் அதிகமாக ஓதுங்கன்னு சொன்னா கிளிப்பிள்ளையாட்ட அர்த்தம் தெரியாம கிடையாதுங்க, அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க. அர்த்தம் தெரிஞ்சு ஓதுற சமயத்துல தான் இந்த மனசை கட்டுப்பாடு பண்ணுவதற்குண்டான எல்லா வழிமுறைகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல நினைச்சிருக்கிறான், சொல்லி காட்டியிருக்கிறான். அப்ப அந்த வகையில இந்த மரணத்தை நினைக்கிறது, இதே போல குர்ஆன் அதிகமாக ஓதுறது, இன்னும் சொல்ல போனால் உரிய நேரத்துல தொழுகையை நிறைவேற்றும். அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபை. காயல் பண்றம், கீழக்கரை போன்ற இடங்கள்ல இந்த மாதிரியான தொழுகை விஷயத்துல, இபாதத்து விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தினால இந்த ஜமாத்தோடு சேர்ந்து ஃபர்லான கடமைகளை நிறைவேற்றுவதை தாண்டி நம்முடைய ஆன்மாவை நஃப்ஸை நாம கட்டுப்படுத்தி அதை அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் தனிமையில நின்று தனியாக தஹஜ்ஜத்து கியாமுல் லைல என்ன செய்யணும், நாம ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த திறனை நமக்கு என்ன செய்வான், கொடுப்பான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோங்க. அவங்களை அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறது என்னதான் கேள்விப்பட்டிருப்போம், அவங்க நிறைய ஹதீஸுகளை அறிவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அவங்களுடைய குடும்பத்துல இரவுல நடக்கக்கூடிய ஒரு செய்திய வரலாற்றுல பதிவு செய்யப்படுகிறது. இரவை 3 பகுதிகளாக ஆக்கி கொள்வார்கள். இரவை என்ன செய்வாங்க, ஒரு 3 பகுதிகளாக ஆக்கி கொண்டு ஒரு பகுதியில அபூ ஹுரைரா என்ன செய்வாரு, நின்று வணங்குவார். இன்னொரு பகுதியில அவருடைய மனைவி என்ன செய்வாங்க, நின்று வணங்குவாங்க. அடுத்த 3வது பகுதியில் அவருடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் நின்று வணங்குவார்கள். அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அதாவது இரவு முழுக்க தூங்காம கொல்லாம நம்ம வணங்கி வழிபடுவது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு விஷயம். ஆனா இரவு எல்லாரும் வீட்டுல தொழுவணும், இரவு முழுக்க ஹயாத்தாக்கணும் அப்படிங்கிற வகையில எவ்வளவு ஒரு டெக்னிக்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அந்த வாழ்க்கையில கடைபிடித்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம எண்ணி பார்க்க வேண்டும். அவங்க இபாதத்துல இரவை இப்படி கழிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம என்ன செய்யறோம்னா, புதுசா ஏதாவது படம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை டவுன்லோட் பண்ணி நீ முந்தைய இரவுல பாரு, நான் நடு இரவுல பாக்குறேன், அடுத்த இரவுல பாக்குறேன் அப்படிங்கிற லெவலுக்கு தான் என்ன செய்கிறது இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆக நம்முடைய மனசோடு போராடி அதை வெல்வதற்கு மரணத்தை அதிகமாக நினைக்க வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், உரிய நேரத்தில் தொழுக வேண்டும். இது அல்லாம தனிப்பட்ட வகையில யாரும் பார்க்காத நிலையில இறைவனை நின்று வணங்கி நம்முடைய கண்ணீரை வடித்து அழுது புரளாவித்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மனசை வெல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை என்ன செய்வான், கொடுப்போம். இப்ப மூன்று வழிமுறைகளை நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்னன்னு சொன்னா, இந்த வழிமுறையை நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா யோசிச்சு என்ன வழிமுறையா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தௌபா, ஆன்மாவை அலங்கரிக்கிறதுக்கு தௌபா ஒரு வழி. ரெண்டாவது முஹாசபா, சுய பரிசோதனை. மூன்றாவதாக முஜாஹதா என்று சொல்லப்படக்கூடிய மனசோடு போராடி வெல்லக்கூடிய அந்த வழிமுறை. 3 வழிமுறைகள். இதை தாண்டி 4வதாக, இதுதான் மிக முக்கியமான ஒரு வழிமுறை. அந்த இறைச்சத்தை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. இறைச்சந்தான் முராக்கபா என்று சொல்லப்படக்கூடிய இறைவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். பள்ளிவாசல்ல மாத்திரமும் கிடையாது, பள்ளிவாசலை தாண்டி நான் எங்க இருந்தாலும், இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, உள்ளூர்ல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, நான் தனிமையில் இருந்தாலும் சரி, 4 பேரோட இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்னை நினைச்சுகிறான், என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்
அப்படிங்கிற அந்த முராக்கபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணர்வை நாம வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம பாவத்தின் பக்கம் என்ன செய்ய மாட்டோம், போகவே மாட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இந்த மதரசாக்ல ரகீப்சான்னு சொல்லுவோம்ல, ரகீப்சான்னு என்ன அர்த்தம்? ரகீப்சான்னு சொல்லுவாங்க. மதரசாவில் மாணவர்களை கண்காணிக்கக்கூடிய ஆளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரகீப்சான்னு சொல்லுவாங்க. அதுல உள்ளதான் என்னது? இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நிச்சயமாக உங்களுடைய ரப்பு என்ன செய்கிறான்? உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான். எல்லாத்தையும் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துக்கப்பா, உன்னை நான் கண்டுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தினுடைய உச்சாணி கொப்புல அல்லது வானத்தினுடைய கடைக்கோடியில போய் எல்லாம் என்ன செய்யல, உட்கார்ந்துருக்கல. என்ன செய்யறான்னு சொன்னா நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நடைமுறையில ஒரு பெரிய நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி என்ன செய்வாங்க? உளவாளிகளை வச்சிருப்பாங்க, கண்காணிப்பாளர்கள் என்ன செய்வாங்க? ஒரு பெரிய நாடை எடுத்துக்கிட்டாலும் உளவாளிகள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொன்னா அந்த நிறுவனத்துக்கு எந்த விதமான இடையூறு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருப்பாங்க? உளவாளிகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். சாதாரணமாக நாம கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையா இல்லையா? நம்முடைய ஆதார இதோடு நம்முடைய அந்த செல்போன் எண்களை நாம இணைக்கிற சமயத்தினால நாம அத்தனை பேரும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினால ஒரு சர்வதேச அறிக்கை சொல்லி காட்டுகிறது, ஒரு இடத்துல 3 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு இடத்துல 3 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் அதுல ஒருத்தன் உளவாளி என்று ஒரு சர்வதேச அறிக்கை என்ன செய்கிறது? சொல்லி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். அப்ப ஒரு சின்ன ஒரு எளிய உதாரணத்தை பாருங்க. நீங்க ஒரு முதலாளியா இருக்கிறீங்க, ஒரு மெட்ராஸுக்கு கையில ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உங்க பணியாளர்கிட்ட கொடுத்து ஒரு விஷயமா அனுப்புறீங்கன்னு வைங்க. அனுப்புனா நீங்க சும்மா இருப்பீங்களா? எப்படி போயிட்டு வர வரைக்கும் சும்மா இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? அவனை கண்காணிப்பீங்க. எங்க போறான், என்ன செய்யறான், இடையில போன் போட்டு நம்ம என்ன செய்வோம்? கண்காணிப்போம். அவன் வந்ததுக்கு பின்னாடி அங்க போய் இந்த 10,000 வச்சு என்னவெல்லாம் பண்ண அப்படிங்கிற வகையில ஒரு கணக்கு கேட்போமா, கேட்க மாட்டோமா? இது ஒரு சாதாரண எளிமையான ஒரு விஷயம். நாம ஒரு 10,000 கொடுத்து ஒரு ஆளை ஒரு பக்கத்துல உள்ள ஊருக்கு போயிட்டு வர்ற சமயத்தினால அவனை கண்காணிக்கிறோம். என்ன செய்யறோம்? அவன் வந்தது பின்னாடி கணக்கு கேட்கிறோம் என்று சொன்னால் இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அப்படி படைச்சு வச்சுட்டு தலையிலிருந்து கீழே கால் வரைக்கும் எத்தனை விதமான கோடி லட்சக்கணக்கான பெருமதியான உறுப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த அல்லாஹ் கண்காணிப்பானா, கண்காணிக்க மாட்டானா? இதே போல நம்மளை பத்தி விசாரிப்பானா, விசாரிக்க மாட்டானா? நிச்சயமாக என்ன செய்வான்? கண்காணிப்பான் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த தலைப்பை கொஞ்சம் விரிவாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அல்லாஹ் கண்காணிக்கிறான்னா அவனுடைய கண்காணிப்பு அறிவு எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால சொல்லி காட்டுறான். எல்லா வசனத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடி அப்படியே உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி நான் கொண்டு வரதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் கண்காணிக்கிறானா இல்லையா? கண்காணிக்கிறான். இப்ப நான் கண்காணிக்கிறேன்னா எனக்கு முன்னாடி இருக்க உங்க பேர் என்னவரு? உங்க பேரு சம்சுத்தீன். எனக்கு இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, அவர் முன்னாடி இருக்கிறதுனால அவரை என்னால பார்க்க முடியாது. இத்தனை பேரையும் ஒரே சமயத்துல கரெக்டான முறையில் அவர் கண்காணிக்கிற மாதிரி அவரை பார்க்கிற மாதிரி நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாதுங்க. நான் எப்படி சம்சுதீனை பார்க்கிறேனோ, இந்த இருக்கக்கூடிய இந்த மைக்கை பார்க்கிறேனோ, இதே போன்ற வகையில அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு ஒவ்வொரு மனுஷங்க மேலையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல இருந்து ஒவ்வொரு வசனமாக நீங்க பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த 13 வயசுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த இளைஞர்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டும். ஏதோ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹு யஅலமு, அல்லாஹ் கண்காணிக்கிறான். மா தஹ்மிலு குல்லு உன்சா, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வயிற்றுல சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சிசுவையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான். ஒமா தகீலுல் அர்ஹாம் ஒமா தஸ்தாது, சில குழந்தை அப்படியே உருவாகி அந்த கரு வளராமல் அப்படியே குறைப்பிரசவம் ஆவதையும் அல்லாஹ் அறிகிறான். ஆனா எந்த குழந்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முதல் மாசம், 2வது மாசம் அப்படிங்கிற வகையில இந்த 9 மாசங்கள் வரைக்கும் அப்படியே அதிகப்படுத்தி கொண்டே போகுதா இல்லையா, வளர்ந்து கொண்டே போகுதா இல்லையா, அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கண்காணிக்கிறான். வெளியில மட்டும் கண்காணிக்கல, தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்?
கண்காணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு ஆலிமுல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையும் அல்லாஹ்வுக்கு தெரியும், இதே போல பகிரங்கமாக இருக்கக்கூடிய விஷயமும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், தெரியும். அடுத்து நீங்க பாருங்கன்னா அதே அந்த வசனத்தினுடைய தொடர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சவாவும் மின்கும் மன் அசர்ரல் கௌல வமன் ஜஹர பிஹி, உங்கள ஒருத்தர் சத்தம் போட்டு பேசினாலும் அல்லாஹ் என்ன செய்றான், கேட்கிறான். ரொம்ப மெல்லிசா யாருக்கும் தெரியாத அளவுக்கு பேசினாலும் அல்லாஹ் என்ன செய்றான், அதை கேட்கிறான். ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு சமமானது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமன் ஹுவ முஸ்தக்ஃபிம் பில்லைலி வசாரிபும் பின்னஹார், பகல் நேரத்தில் ஒருத்தன் பகிரங்கமா 4 பேருக்கு மத்தியில் ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்யறான், அதையும் அல்லாஹ் பார்க்கிறான். இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாத வகையில ஒரு காரியத்தை அவன் பண்ணினாலும் அதையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வகையில அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்கிறது. இது முதல் கட்டமான ஒரு கண்காணிப்பு. அடுத்து அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத இதை நாம தெரிஞ்சுக்கிட்டே போகணும். அதாவது ஒரு அசால்ட்டா இல்லாம யதார்த்தமாக இந்த மாதிரியான வகையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நம்ம தப்பு என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். ஏதோ மேலோட்டமாக பார்க்கிறான், ஒரு பறவை பார்வையாக அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. ஊன்றி கவனிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு வசனமாக தேர்ந்தெடுத்து உங்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது. 2வது கண்காணிப்பு என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், யஅலமு மா யலிஜு ஃபில் அர்லி வமா யஹ்ருஜு மின்ஹா, இந்த பூமியில எது உள்ளே நுழைகிறதோ அதையும் அல்லாஹ் அறிகிறான், கண்காணிக்கிறான். இந்த பூமியிலிருந்து எது வெளியாகி போகிறதோ அதையும் அல்லாஹ் நினைக்கிறான், கண்காணிக்கிறான். இது ஒரு வசனம். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒமா என்சிலு மினஸ் ஸமாஇ ஒமா யஅருஜு ஃபீஹா, வானத்திலிருந்து எவ்வளவு மழை கீழே பொழிகிறது, அது எந்த அளவுக்கு உண்டானது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நினைக்கிறான், அறிகிறான். இந்த பூமியிலிருந்து மழையாக பொழிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நீராவியாக மேல கொண்டு போறானா இல்லையா, அந்த நீராவி எந்த தரத்துல உள்ளது, எந்த அளவுக்கு உண்டான அமைப்புல உள்ளது அப்படிங்கறத என்ன செய்கிறான், அல்லாஹ் அறிகிறான். இது சூரத்து சபாவுல 34வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்க அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், நம்ம இந்த உலகத்துல பூமியை எடுத்துட்டோம்னா ஒண்ணு இந்த பூமி திடல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு என்ன செய்யுது, கடல்னு ஒண்ணு இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஅலமு மா ஃபில் பர்ரி, இந்த பூமி திடல்ல என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹ் அறிகிறான், அதை கண்காணிக்கிறான். கடல்ல என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்காணிக்கிறான். இந்த திடல் பெருசா கடல் பெருசாங்க, கடல் தான் பெருசு, பூமியோட அதிகப்படியான பங்கு உள்ளது அப்படின்னு நம்ம நினைச்சிரோம். புவியியல்ல அறிவியல்ல நம்ம நினைச்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த பூமி திடல்ல என்னவெல்லாம் நடக்குதோ, மனுஷர்கள் வாழக்கூடிய பகுதியில் மாத்திரமல்ல வனாந்திரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன நடக்குதோ அதையும் என்ன செய்கிறான், அல்லாஹ் அறிகிறான். இதை தாண்டி அதிகப்படியாக இருக்கக்கூடிய கடலுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை ஜீவராசிகள், இத்தனை ஜீவராசிகள் அப்படி வாழ்கிறது அப்படிங்கிற வகையில கணக்கு போட முடியாது, அவ்வளவு ஜீவராசிகள் உள்ள வாழுது. அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்காணிப்பதாக அல் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த உலகத்துல எத்தனை மரங்கள் இருக்குது, ஒரு மரமா இருக்குது, பல மரங்கள் இருக்குதுங்க. அந்த மரத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதியில எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இலை கீழே விழுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கவனத்துக்கு வராமல் அது விழுவது கிடையாது. இலை விழுகிறத நம்ம கண்காணிக்க முடியுமாங்க? எங்க எத்தனை இடத்துல இருக்குது, எத்தனை மரங்கள் இருக்குது, ஒரு இலை கீழே விழுகுதுன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த இலை விழுவது இறைவனுடைய கவனத்துக்கு பார்வைக்கு வராமல் அது விழுவது கிடையாது. அப்ப அதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்காணிக்கிறான். அடுத்து பாருங்க, வலா ஹப்பத்தின் ஃபீ துலுமாத்தில் அர்ல், இந்த பூமிக்குள்ள போய் ஒரு விவசாயி என்ன செஞ்சிடறான், ஒரு வித்தை போட்டுறான், ஒரு நெல் வித்தை என்ன செஞ்சிடறான், போட்டுறான், அது மூடிடுது. ஆனா மூடினதுக்கு பின்னாடி அது இருளுக்குள்ள மாட்டிடுது. அல்லாஹ் லுதுலுமாத்துன்னு சொல்றான். அதாவது பூமியினுடைய இருளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வித்து எப்படி கட்டங்கட்டமாக வளர்கிறது அப்படிங்கிற விஷயம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இருக்கிறது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து சொல்றான், வலா ரத்பின் வலா யாபிசின், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை 2 வகையா பிடிச்சிடலாம். ஒண்ணு ஈரமானது, 2வது காஞ்சது. 2 இதுல முடிஞ்சிடும். ஒண்ணு ஈரமா இருக்கும், இல்லாட்ட நெஞ்சிருக்கும், காஞ்சிருக்கும். அப்ப அந்த ஈரமானது காஞ்சு போனது இல்லா ஃபீ கிதாபி முபீன், அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய
பாதுகாக்கப்பட்ட லௌஹுல் மஹ்ஃபூல்ல அது கண்காணிக்கப்படாமல் பதிவு செய்யப்படாமல் இல்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த விஷயத்தை நான் சொல்ற சமயத்துல ஒரு சின்ன செய்தியை நாம தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த சொன்ன விஷயமெல்லாம் உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா? நம்ம சொன்னோமா இல்லையா? மரத்தினுடைய இலைகள், இதே போல பூமியில் இருக்கக்கூடிய வித்து, இப்படிலாம் சொல்றோமா இல்லையா? உயிரற்ற பகுத்தறிவில்லாத பொருட்கள் தான் இவையெல்லாம். அப்ப இந்த உயிர் இல்லாத பகுத்தறிவில்லாத பொருட்கள் எல்லாம் இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது என்று சொன்னால், உயிரை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், பகுத்தறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்திருக்கிற சமயத்தில் அல்லாஹ் நம்மளை கண்காணிப்பானா மாட்டானாங்க? உயிரற்ற பொருளை, ஒரு பகுத்தறிவில்லாத பொருளை அல்லாஹ் கண்காணிக்கிறான். இலையை கூட அவனுடைய கவனத்துக்கு வராமல் விழுவது கிடையாது என்று சொன்னால், நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், எக்காரியத்தில் நாம ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நேரடியாக அல்லாஹ் கண்காணிக்கிறான். இங்க இருந்து எங்கேயோ இதுல மக்காவில் நடக்கிற இதெல்லாம் லைவ்ல என்ன செய்றோம், இதுல நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி எப்படி நாம பார்க்கிறனோ அதே மாதிரி நேரடியாக பார்ப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமா தக்கூனு ஃபீ ஷானின், நீ ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தாய் என்று சொன்னால், ஒமா தத்லு மின்ஹு மின் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து ஏதாவது ஒரு வசனத்தை நீ ஓதி கொண்டிருந்தாய் என்று சொன்னால், வலா தஅமலூன மின் அமல், ஏதாவது ஒரு செயல்ல நீ ஈடுபட்டு கொண்டிருந்தாய் என்று சொன்னால், இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதா, அந்த இடத்துல உனக்கு முன்னாடி நின்று நேரடியாக பார்க்கக்கூடிய சாட்சியாக நான் இருக்கிறேன். எந்த அளவுக்கு சொன்னா, இது துஃபீலு உனஃபி, அதுல நீ ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்திலேயே உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் நினைச்சுக்கிறான், சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா யஸுபு அர் ரப்பிக்க, அந்த எல்லாமே பல இடத்துல இருக்கக்கூடிய வசனங்களை அப்படியே ஒன்று திரட்டி உங்களுக்கு நாம என்ன செய்றோம், சொல்லி காட்டுறோம். ஒமா யஸுபு அர் ரப்பிக்க மின் மிஸ்கால தர்ரத்தின் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா, இந்த பூமியிலோ அல்லது வானத்திலோ இருக்கக்கூடிய ஒரு கடுகின் அளவுக்குண்டான எந்த ஒரு பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்தது கிடையாது. ஒரு கடுகின் அளவுக்குண்டான பொருள் கூட என்ன செய்யாது, அல்லாஹ்வுக்கு மறைந்தது கிடையாது. வலா அஸ்கர மின் தாலிக்க வலா அக்பர, இந்த கடுகினுடைய இதத்தை விட சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி முபீன், எல்லாம் அந்த லௌஹுல் மஹ்ஃபூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எனக்குடைய பார்வையில கண்காணிப்பில் இருப்பதாக அல்லாஹ் நினைச்சுகிறான், சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், தப்பு பண்ண மாட்டோம். நம்முடைய ஆன்மா என்ன செய்யாது, அதன் மூலமாக அசுத்தப்படாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்துன் இல்லா ஹுவ ராபியுஹும், ஒரு இடத்துல 3 பேர் உட்கார்ந்து குசு குசுன்னு ஒரு ரகசியத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா 4வது நபரா யார் இருக்காங்களாம், அல்லாஹ் இருக்கிறான். வலா ஹம்சத்துன் இல்லா ஹுவ சாதிசுஹும், 5 பேர் உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 6வது நபரா யார் இருப்பா, அல்லாஹ் இருக்கிறான். வலா அதுனா மின் தாலிக்க வலா அக்ஸர, இந்த 3, 5 இதெல்லாம் தாண்டி குறையவாவோ கூடுதலாகவோ எந்த நிலையில இருந்தாலும் கூட, இல்லாஹுவ மாகும் ஐனமாக்கானும், அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் கூட அவங்களோட யார் இருக்கிறா, அல்லாஹ் இருக்கிறா என்பது மாத்திரமல்ல, சும்மையும் நபியுஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில இன்ன ஊர்ல இன்ன நாட்டுல இன்ன இடத்துல வச்சு இந்த காரியத்தை பண்ண அப்படிங்கிற வகையில அல்லாஹ் உங்களுக்கு தெரிவிப்பான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லிட்டு, இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக கண்காணிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தை பாருங்க, இப்ப நம்ம நிறைய விஷயங்களை காலையில இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசுறோம். இந்த பேசுற விஷயங்கள் எல்லாம் அப்படியே ரெக்கார்டு செய்யப்படுதா அப்படிங்கிற ஒரு இது வருமா இல்லையா? அதை போக்குறதுக்காக அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான், மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ஏதாவது ஒரு வார்த்தையோ, அது நல்ல வார்த்தையோ அல்லது கெட்ட வார்த்தையோ நீங்க பேசுனீங்கன்னா அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு மலக்கு உங்க பக்கத்துல இல்லாமல் நீங்கள் எந்த வார்த்தையும் பேசுவது கிடையாது. எல்லா வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது, நல்ல வார்த்தையும் உண்மையும் பதிவு செய்யப்படுகிறது. கோல் பொறாமை போன்ற விஷயங்கள் என்ன செய்கிறது, பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதையும் தாண்டி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு யஅலமு ஹாயினத்தல் அயுன், இந்த கண் செய்யக்கூடிய அந்த கண் சாடையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம உட்காந்துக்கிட்டே இருப்போம், 10 பேர் உட்காந்து, ஒரு ஆளுக்கு மட்டும் நம்முடைய கண்ணில் சாடை பண்ணி யாரையாவது கேலி கிண்டல் பண்ணுவோம்.
அல்லது பஸ்ஸில் போய் நிற்கிட்டு இருக்க சமயத்தில் நிறைய கூட்டம் இருக்கும், ஆணு பெண் இருக்கும். ஒரு 13 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் என்ன செய்வான், ஒரு 13 வயசுல இருக்கக்கூடிய பெண் என்ன செய்வான், கண் ஜாடையால பாப்பா, யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கண் ஜாடை யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அது மாத்திரமல்லாமல் வமா துஃபி சுதூர், உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன மறைச்சு வச்சிருக்கீங்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நல்லா அழகா பயான் பண்றேன், நீங்க எல்லாம் அழகா கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியும். ஆனா உள்ளத்துக்குள்ள இந்த 11 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல இவ்வளவு நேரம் நின்று முடிச்சிருக்கிறாரு, இன்னும் ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற வகையில் யாராவது நல்லா அல்லாஹ்வுடைய கிருபையால நீங்க எல்லாம் என்ன மாட்டீங்க. ஆனா அப்படியான அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை என்ன செய்வான்? அல்லாஹ் அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் நாம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சில அதிசயமான இறை கண்காணிப்புகள் இருக்கிறது. என்ன கண்காணிப்பு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸினுடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு அமாவாசை இருட்டு, கடுமையான இருட்டு, அமாவாசை இருட்டு, ஒரு கரும் பாறை, அந்த கரும் பாறைக்குள்ள ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றாலும் அதை கண்காணிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அப்படியான ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்க, நம்முடைய மனசும் ஆத்மாவும் சுத்தப்படும். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக எல்லாருக்கும் தெரியும். நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேனா இல்லையா தெரியல, பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுக்கு கோவப்பட்டு போற சமயத்தில் அந்த கடல்ல இருந்து தூக்கி போடுறாங்களா இல்லையா? அப்படி தூக்கி போடப்பட்ட நேரம் வந்து பகலா இரவா? தூக்கி போடப்பட்டாங்களா இல்லையா? அது பகலா இரவா? இரவு. ஏன்னு சொன்னா அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 இருள்களில் மாட்டிக்கொண்டார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான்? எத்தனை இருள்ல? 3 இருள்கள்ல மாட்டிக்கொண்டார். முதல் கட்டமாக நார்மலாக இருக்கக்கூடிய இரவு, இரண்டாவது கடல் தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருள், மூன்றாவது இருள் என்ன? அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இருள். இந்த 3 இருள்களுக்குள்ள ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு வைங்க, நானோ அல்லது நீங்களோ மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, இந்த நிலையில நம்ம வெளியில தப்பிச்சு வர முடியுமா? நம்ம யோசிப்போமா? ஆனா வந்து அவங்க நினைச்சிருக்கிறாங்க, நான் இந்த 3 இருளுக்குள்ள மாட்டிக்கொண்டாலும் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதனால அவன் எப்படி என்னை காப்பாற்றுவான்னு சொல்லி அப்ப என்ன செய்றாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, நான் அவசரப்பட்டு உன் மேல கோவப்பட்டு வந்து என்னுடைய நஃப்ஸுக்கு நானே அநீதம் செய்து விட்டேன் என்பதாக அல்லாஹ்விடத்துல அப்படியே உள்ள இருந்து நினைச்சாங்க, பிரார்த்தனை பண்றாங்க, அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. அப்ப அந்த 3 இருள்களுக்குள்ள நாம் மாட்டி கொண்டிருந்தாலும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த மாதிரி நமக்கு என்ன செய்யணும்? வர வேண்டிய ஒரு கட்டத்துல நாம இருக்கிறோம். இறுதியாக அந்த முடிக்கக்கூடிய நேரத்தினுள்ள இந்த 4 விஷயத்தை நம்ம பார்த்துருக்கிறோங்க. இந்த நம்ம இபாதத்துகள் இருக்குதா இல்லையா, நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இபாதத்துகள் இருக்கா இல்லையா, இந்த இபாதத்துக்களை எல்லாம் கொஞ்சம் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா இந்த முராக்கபா என்று சொல்லப்படக்கூடிய இறை கண்காணிப்பு உணர்வை வளர்ப்பதற்காக வேண்டித்தான் நமக்கு என்ன செய்யறது? கடமையாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையை நீங்க நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த தொழுகையை எந்த ஃபீலிங்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை சொல்லியிருக்கிறாங்க. வஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹ், அல்லாஹ்வை நேரடியாக நீ பார்ப்பதை போல நீ என்ன செய்யணும்? வணங்கி வழிபட வேண்டும். வயில்லம் தக்குன் தராகும், அந்த மாதிரியான ஃபீலிங்கை உன்னால கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நீ தொழுகிறத பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ விளையாடுறியா இல்லையா அப்படிங்கிற வகையில அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட நீ என்ன செய்ய? தொழு. அப்ப இந்த முராக்கபா உணர்வை தொழுக நமக்கு என்ன செய்யுது? கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி நாம வச்சிருக்கக்கூடிய நோன்பு இருக்குதா இல்லையா, இதுவும் அந்த முராக்கபா என்று சொல்லப்படக்கூடிய அவங்க தக்வா முராக்கபா ரெண்டுக்குமே வந்து ஒரு தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? குத்திபா அலைக்கும் சியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தக்கூன், தக்வா வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இந்த முராக்கபா உணர்வு வரணும், வந்து நீங்க வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இப்ப நாம சாதாரணமா பாருங்க, நோன்பு வச்சிருக்கிறோங்க, நல்ல பசியா இருக்குது, பகல் நேரத்தினால பசியா இருக்கிற சமயத்துல முன்னாடி நல்ல அறுசுவை இருக்கிறது, நல்ல பானங்கள் இருக்கிறது, இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யறது இல்லை? நம்ம சாப்பிட்றது இல்லை. யாரும் பார்க்கல, இருந்தாலும் நம்ம சாப்பிடல. எதனால பார்க்கல? எதனால சாப்பிடல? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அப்படிங்கிற அந்த முராக்கபா உணர்வை வளர்ப்பதற்காக வேண்டித்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம முடிவுக்கு வந்துடுறோம்.
கொஞ்சம் நாம யோசிச்சு பார்த்தோம் சொன்னா, நாம நோட்டு இருக்கக்கூடிய இந்த நோன்பு காலத்தினால அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய ஆன்மாவை அலங்கரிக்கக்கூடிய வகையில இந்த 4ஐயுமே நாம செயல்படுத்தலாம். தௌபா என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பையும் செயல்படுத்தலாம். முஹாசபா என்று சொல்லப்படக்கூடிய அன்றாட சுய பரிசோதனையை நாம் என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம். முஜாஹதா, முன்னாடி உணவு இருக்குது இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற வகையில மனசோடு போராடி நம்ம என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். இதே போல முராக்கபா உணர்வு, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற வகையில இந்த 4 வழிமுறைகளையுமே நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், இந்த ரமலானை கொடுத்திருக்கிறான். இந்த ரமலான் நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. அதாவது ரமலான் வந்துச்சு அப்புறம் அது போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விருந்தாளி மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த ரமலானை கருதக்கூடாது. மாறாக நம்முடைய ஆன்மாவை அலங்கரிக்க வந்த அழைப்பாளிகள், அப்படியாக இந்த நோன்பை நாம் என்ன செய்யணும், கருத வேண்டும். மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். அதன் மூலமாக ஒவ்வொரு வருஷத்துல நம்ம நோன்பு வைக்கிறோம், தௌபா செய்யறோம், முஹாசபா பண்றோம், முஜாஹதா பண்றோம், முராக்கபா பண்றோம் சொன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு டெவலப் வரணும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் என்ன செய்யணும், வரணும். ஒரு துணி அழுக்கா இருக்குதுங்க, அந்த துணியை நம்ம வாஷிங் மிஷின்ல போடுறோம், வெளியே எடுத்து பார்க்கிறோம், எடுத்து பார்த்ததுக்கு முன்னாடி அழுக்கா இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன குறைபாடு, அதனால என்ன பிரயோஜனமா, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு வருஷம் நோன்பு வைக்கிறோம், இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறோம், ஆனா ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாடி மாற்றமாகி விட்டது என்று சொன்னால் அதுல எந்த பயன்பாடும் கிடையாது. அதனால இந்த இது தொடர்படியாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மாவை அலங்கரிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய மௌத்து வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், அது சென்று கொண்டே இருக்க வேண்டும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற சமயத்தினாலே கல்பின் சலீம், ஒரு அமைதியான உள்ளத்தோடு ஒரு தெளிவான ஒரு ஆன்மாவோடு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அப்படியான ஒரு தன்மையை உங்களுக்கும் குறிப்பாக எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.